எத்துணை அன்பிருந்தால் இறைவா எனக்காக இத்தரை மீதினிலே மனிதனை பிறந்திருப்பாய். எத்துணை அன்பிருந்தால் இறைவா எனக்காக இத்தரை மீதினிலே மனிதனை பிறந்திருப்பாய். ஏதுமே இல்லாத ஏழை நான் என்றாலும் எனக்காக இவ்வுலகில் பிறந்திருக்கின்றாய். ஏதுமே இல்லாத ஏழை நான் என்றாலும் எனக்காக இவ்வுலகில் பிறந்திருக்கின்றாய். பாவி நான் என்றாலும் வான்கரை நான் சேர, பாவி நான் என்றாலும் வான்கரை நான் சேர பாலகன் உருவினிலே மலர்ந்திருக்கின்றாய். பாலகன் உருவினிலே மலர்ந்திருக்கின்றாய். எத்துணை அன்பிருந்தால் இறைவா எனக்காக இத்தரை மீதினிலே மனிதனை பிறந்திருப்பாய். வானக மகிமையெல்லாம் வள்ளலே நீ துறந்து வறுமையை அணிகலனாய் அணிந்திருக்கின்றாய். வானக மகிமையெல்லாம் வள்ளலே நீ துறந்து வறுமையை அணிகலனாய் அணிந்திருக்கின்றாய். இடையரை வரவழைத்து ஏழைகள் பேறு பெற்றோர், இடையரை வரவழைத்து ஏழைகள் பேறு பெற்றோர் என்பதை வானதிர அறிவித்திருக்கின்றாய். என்பதை வானதிர அறிவித்திருக்கின்றாய். எத்துணை அன்பிருந்தால் இறைவா எனக்காக இத்தரை மீதினிலே மனிதனை பிறந்திருப்பாய். இந்த 2 லைன் மட்டும் எல்லாம் பாடலாமா? அப்படியே தூங்கிடக்கூடாது நீங்கள். அதுக்காக தான் நான் ஒரு 2 வார்த்தை பாடுறேன். நீங்கள் அப்படியே எல்லாம் நீங்கள் பாடணும். கொயரும் பாடலாம், அதுக்கு மேலே நீங்கள் பாடணும். இவ்வளோ பேர் இருக்கீங்க, 4000 பேர் இருக்கீங்க. எத்துணை அன்பிருந்தால் இறைவா, பாடுங்க. கொஞ்சம் பேர் மனசுக்குள்ளே பாடுறீங்க, ஆனால் வாயை திறந்து பாடுங்க. குளிரில் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். எனக்கு கொஞ்சம் இங்கே இருக்கிறதுனால ஈஸியாக இருக்குது. ஓகே. எத்துணை அன்பிருந்தால் இறைவா, இன்னும் சத்தமா, எனக்காக இத்தரை மீதினிலே மனிதனாய் பிறந்திருப்பாய். எத்துணை அன்பிருந்தால் இறைவா எனக்காக இத்தரை மீதினிலே மனிதனை பிறந்திருப்பாய். சூப்பராக பாண்டிங்க. உங்களுக்கு நல்லா கை தட்டிங்க, நல்லா ஜோராக கை தட்டுங்க. கை தட்டுற சத்தம்னா கொஞ்சம் சத்தமாக வரணும்ல. எல்லாத்துக்கும் நாங்கள் மைக் வைக்க முடியாது. பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய இந்த லூர்து அன்னை திருத்தலத்தினுடைய அதிபர் மற்றும் பங்கு தந்தை ஃபாதர் ஸ்டானிஸ்லாஸ் சுவாமிக்கன் அவர்களே, குழுமத்தில் இருக்கின்ற அனைத்து சலேசியர்களே, அருட்சகோதரிகளே, அன்பு இறைமக்களே, இளைஞர்களே, சிறுவர்களே, பெரியோரே, உங்கள் அனைவருக்கும்
கிறிஸ்து பிறப்பினுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்தலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். நீங்கள் கொஞ்சம் என்கிட்ட பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் அப்படியே நல்லா நம்ம சொல்கிறத கேட்பீங்க. எனக்கு ஒரே ஒரு கஷ்டம் என்ன தெரியும் அப்படின்னா, ஒரு வாத்தியாரை முன்னே வச்சுக்கிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஸ்டூடெண்ட்டு பேசுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். வாத்தியார் சொல்கிறத கேட்குறது ஸ்டூடெண்ட்டு அதை விட கஷ்டம். நான் வேறு வாத்தியாராக இருக்கேன் அப்படின்னா, என்னுடைய வாத்தியார் அவர் ஒரு தத்துவ ஞானி. அவருக்கு முன்னால் தான் இருக்கேன். அது பேசுறது கொஞ்சம் கஷ்டமான ஒன்று தான். இருந்தாலும் இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவி எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு நம்புகிறேன். அவர் சொன்னதை நான் கேட்குறேனான்றது கடைசியில் சொல்லுவார், நான் கேட்டேனான்னு சொல்லிட்டு. அவர் ஒன்று சொன்னார். அவர் சொன்னதை நான் சொன்னேன்னா நீங்கள் ரொம்ப உஷாராயிடுவீங்க. ஆனால் கடைசியில் அவரே சொல்லுவார் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. அன்புக்குரியவர்களே, உலகை படைத்த கடவுள் தான் அன்பு செய்த மானுடத்தில் பிறக்க இடம் தேடி அலைந்தது வரலாறு. கடவுள் இடம் தேடி அலைந்தது வரலாறு. இன்னும் நமக்கெல்லாம் அழகான ஒரு இடம், மதிய வேளையிலே மழை பெய்து இந்த இடம் நமக்கு இன்று பலனளிக்குமா அல்லது நம் நம்பிக்கை குன்றச் செய்யுமா என்கின்ற ஒரு பதட்டத்தில் இந்த இடத்தை இன்று நாம் நிரப்பியிருக்கின்றோம். கடவுள் ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார். இன்னும் அநேகர் இடம் தேடி அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே கடவுள் இடம் தேடி அலைந்தார் என்பது வரலாறு. விடுதியில் அவருக்கு இடமில்லை என்றது மானுடம். ஆனால் விடுதியில் எனக்கு இடம் வேண்டாம் என்பது கடவுள் எடுத்த முடிவு. விடுதியில், ஹோட்டலில் எனக்கு இடம் வேணாம், வீட்டில் எனக்கு இடம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். வழக்கமாக அவருக்கு இடம் கொடுக்கலன்னு நம்ம யோசிக்கிறோம். அதுவும் சரியான ஒன்று தான். ஆனால் அவர் எந்த இடத்தையும் தேர்ந்து கொள்ளவில்லை என்பது அதுவும் அவருடைய முடிவாக்கமாக இருக்கின்றது. விடுதியையோ வீட்டையோ அவர் தேடி அலையவில்லை என்று. நம் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களில் இன்றளவும் அவருக்கு அதே இடத்தை தானே கொடுக்கின்றோம். நாம் எந்த இடம் கொடுக்குறோம்? மாட்டுத் தொழுவம். அது என்ன? அது மாட்டுத் தொழுவம். ஏதாவது மாற்றுத் தொழுவம் இருக்கா இன்னைக்கு? இல்லை. அதே மாட்டுத் தொழுவம் தான் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். நம்ம மாறல. யூதர்கள் என்ன சிந்தையில் இருந்தார்களோ அதே போன்றுதான் இன்றும் அந்த இடத்தை தான் கொடுக்க வேண்டும் என்று நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். மாட்டுத் தொழுவம் இன்று விலையுயர்ந்த ஒரு மாட்டுத் தொழுவம். எவ்வளோ பட்ஜெட்டுன்னு எனக்கு தெரியாது, நானும் கேட்கல. இருந்தாலும் ஒரு பெரிய பட்ஜெட் தான். கண்டிப்பாக அது ஒரு லட்சத்தை எட்டும் என்பது என்னுடைய கணிப்பு. லட்சியத்தை எட்ட வேண்டும் என்பதும் ஒரு திணிப்பு என்று சொல்லிக்கொள்ளலாம். அந்த ஒரு நிகழ்வை விரும்புகின்றவர்கள் நாம் அதிகம் பேர் இருக்கின்றோம். ஏன் சரியான ஒரு குடில் நம்மளால் போட முடியாதா? பார்க்குறவங்கெல்லாம் ஸ்டன் ஆகணும். அழகான ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ, எதுவும் மாறலை. இங்கே ஸ்டார்ஸு எல்லாமே எதுவும் மாறலை. திரும்ப திரும்ப நாம் அதே ஒரு நிலையை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த மாற்றுத் தொழுவம் அமைக்க நமக்கு மனம் வருகின்றதா? நாம் யோசிக்கலாம். மாட்டுத் தொழுவம் என்று யோசிப்பது, இயேசு எப்படி அவர் ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறார், மக்கள் தேர்ந்தெடுக்கிறாரு. தேர்ந்தெடுப்பு என்பது அவருக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கு. அவருடைய பிறப்பு செய்தி யாருக்கு சொல்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, லூக்கா 2வது அதிகாரம் இன்னைக்கு வாசித்த ஒன்று தான். வயல்வெளியில் இருக்கின்ற இடையர்கள், ஆடு மேய்ப்பவர்கள்
அவர்களிடம் சென்று தூதர் ஒரு செய்தியை சொல்றார். அப்படி அந்த ஒரு சூழல், படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்கு. அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சி, பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி, எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சி கொடுக்கின்ற நற்செய்தி. அப்போ இடையர்களுக்கு மட்டுமா? அது இடையர்களுக்கு மட்டுமா? உங்களை தான் கேட்குறேன். இல்லை, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. நான் வாத்தியார் வேற, நான் கேள்வி கேட்பேன், பதில் நீங்கள் சொல்லி தான் ஆகணும். இல்லைன்னா அடுத்த கேள்விக்கு நான் போக முடியாது. எல்லாருக்கும் பெருமகிழ்ச்சி ஊட்டுகின்ற நற்செய்தி. அடுத்த வார்த்தை நம்ம நோட் பண்ணணும், வார்த்தைக்கு வார்த்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். உங்களுக்கு அறிவிக்கின்றேன். யார்கிட்ட சொல்றாரு? எல்லா மக்களுக்கும் பெருமகிழ்ச்சி ஊட்டுகின்ற அந்த ஒரு நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்று அந்த ஆடு மேய்க்கின்றவர்களை, இடையர்களை பார்த்து சொல்லுகின்றார். அப்பொழுது அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். கடவுள் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அதுதான் இங்கே இருக்கின்ற ஒரு மாபெரும் நற்செய்தி. யாரை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் என்பது நாம் குறிப்பிட்டு உற்று நோக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. அதுக்கு ஒரு அட்ரஸும் கொடுக்குறார். இந்த குழந்தை பிறந்திருக்கு, எந்த இடம்? தாவீதின் ஊரில் பிறந்திருக்கின்றார். எப்படி இருப்பாங்க? குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கடத்தியிருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம், நம்ம நிறைய அட்ரஸ் எல்லாம் இப்போ நம்ம வரோம், போகிறோம், எங்கேயாவது ஒரு புது இடத்துக்கு போகிறோம், உடனே மொபைலை எடுக்கிறோம், மேப்பு போடுறோம், லொக்கேஷன், லைவ் லொக்கேஷன், அந்த லொக்கேஷன் எல்லாமே சொல்லி நாம் அதில் ஒரு லேண்ட்மார்க், ஏதாவது ஒரு லேண்ட்மார்க்கு குறிப்பிடுறது. ஓகே, இங்கே வரீங்களா? ஓகே, பெரியார் சிலைக்கு முன்னால் வாங்க, அண்ணா சிலைக்கு பின்னால் போங்க, சர்ச்சுக்கு பக்கத்தில் வாங்க, டெம்பிளுக்கு முன்னாலே இருக்குது, அங்கே தான் வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம லொக்கேஷன் எல்லாம் ஷேர் பண்ணுறது. இங்கே ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்து விடுகின்றார். இங்கே யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடையர்கள் யாரையும் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பிறந்த இடம் தாவீதின் ஊர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குழந்தையை இப்படி தீவன தொட்டியில் யார் போடுவாங்க? யாருமே இல்லை. ஸோ ஈஸி ஃபார் இடையர்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப எளிதான ஒரு காரியமாக அழகாக ஒரு செய்தியை அவர் கொடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், கடவுள் யாருக்காக? கடவுள் யாருக்காக? கடவுள் இப்படி வருவார், இங்கே வருவார், இதுபோன்று வருவார், பகட்டாக வருவார், படோடபத்தோடு வருவார், எப்படியெல்லாம் அவர் வருகை இருக்கும் என்பதையெல்லாம் பார்த்து காத்து கொண்டிருந்த மக்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி. அவர் வந்திருக்கின்றார். கடவுள் தன் மக்களை தேடி வந்திருக்கின்றார். கடவுள் தன் மக்களை தேடி வந்திருக்கின்றார். அதுதான் செய்தி. தன் மக்கள் யார்? அந்த இடையர்கள். எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் மையத்திலே வருவார்கள் என்று. இந்த இடத்துல சென்டர் பிளேஸில் உட்காருவார். அழகா இந்த இடத்துல இதெல்லாம் வைக்கணும், இப்படியெல்லாம் வச்சு வரவேற்கணும், எல்லாமே பகட்டா போடணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி என்று யோசித்தவர்களுக்கு அவர் அந்த ஊரை விட்டு அப்பால போயிடுறார். ஊரை விட்டு வெளியே போகின்றார். வயல்வெளிக்கு ஊர்லேயே டச் பண்ணல. அவர் எந்தெந்த இடம்லாம் சொன்னாங்களோ அந்த இடம்லாம் இல்லை, மாறாக வெளியில் செல்கின்றார். வயல்வெளியில் எங்கோ ஒரு இடத்திலே குளிரிலே நடுங்கி கொண்டிருக்கின்ற அந்த இடையர்களை பார்த்து அவர்களுக்கு இந்த மாபெரும் செய்தி உங்களுக்கு என்று கூறுகின்றார். அவர்களுக்கு அடையாளத்தை கொடுக்கின்றார். எவ்விதமான அடையாளம்? அவர்கள் புரிந்து கொள்கின்ற விதத்தில் அடையாளம் கொடுக்கின்றார். ஆனால் யோசித்து பாருங்கள், ஞானியர்கள் செல்லுகின்றார்கள். அவர்களுக்கு செய்தி சொல்லப்பட்டதா? இல்லை. நட்சத்திரத்தை பார்க்கின்றார்கள். அந்த நட்சத்திரத்தை பார்த்து இதனுடைய அறிகுறி இதுவாக இருக்கும் என்று யோசிக்கின்றார்கள். ஏதோ ஒன்று எழுதப்பட்டது, ஏதோ ஒன்று சொல்லப்பட்டது, பாரம்பரியமாக கேட்ட ஒன்றை அவர்கள் யோசித்து அதன் வழியாக அவர் செல்கின்றார்கள். அவர்கள் இங்கும் அங்கும் கேட்கின்றார்கள். பல மன்னர்கள், பல பரிசேயர்கள், சதுசேயர்கள் என்று எல்லாரையும் சென்று அந்த செய்தி அடைகின்றவர். ஆனால் அவர்கள் கடவுளை தேடி செல்லுகின்றார்கள். ஞானியர் கடவுளை தேடி செல்கின்றார். அல்லது ஏரோது மன்னன் கடவுளை தேடி சொல்லுகின்றான். ஏனென்று சொன்னால், ஒருவர் வழிபடுவதற்காக, அவரை பார்த்து வணங்க வேண்டும் என்பதற்காக, இன்னொருவன் எப்படி தன்னுடைய ஆட்சிக்கு அதிகாரத்திற்கு ஒரு
எதிர்ப்பு சக்தி வந்துவிட்டது, அதை நாம் தீர்க்க வேண்டும் என்கின்ற ஆதங்கத்திலே உற்று நோக்கி கொண்டிருக்கின்றவனாக பார்க்கின்றோம். ஆகவே தேடுதல் என்பது அங்கே இருக்கின்றது. அந்த தேடுதல் வித்தியாசமான ஒரு தேடுதலாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே கடவுளை தேடி சொல்லுகின்றவர்கள் மத்தியிலே கடவுள் நம்மை தேடி வந்திருக்கின்றார். பாவிகளாகிய நம்மை தேடி வந்திருக்கின்றார். அதிலும் நலிந்தவர்களை தேடி வந்திருக்கின்றார். சமூகத்திலே விளிம்பில் இருக்கின்றவர்கள், விளிம்பில் இருக்கின்றவர்களுக்கு அவர் சொல்லுகின்றார். மையத்திலே அவர் வரவில்லை, மாறாக விளிம்புக்கு சொல்லுகின்ற ஒரு கடவுளாக நாம் பார்க்கின்றோம். இதுதான் முரணாக இருக்கின்றது. கடவுள் தேடி வருகின்றார், கடவுளை தேடி செல்கின்றார்கள். பணக்காரர்கள் தேடி செல்கின்றார்கள், பதவியில் இருக்கின்றவர்கள் தேடி செல்கின்றார்கள், அறிவு பெற்றவர்கள், மறை ஞானம் பெற்றவர்கள் எல்லாம் தேடி அவரை அலைந்து கொண்டிருக்கின்ற ஒரு இந்த முரணை நாம் உற்று நோக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. இயேசுவினுடைய பிறப்பு எளிய மனிதருக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. இயேசுனுடைய பிறப்பு எளிய மக்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. ஞானியர் நல்ல மனதோடு தேடி சென்று கண்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் ஏரோது, பரிசேயர், மறைநூல் அறிஞர்கள் கண்களுக்கு இயேசு புலப்படவில்லை. காரணம், அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் இயேசுவுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கின்றவர்களாக அவர்கள் மாறுகின்றார்கள் என்பதனாலே. ஜேம்ஸ் சிம்சன் ஒரு பெரிய ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளர். அவர் அந்த குளோரோஃபார்ம் என்ற கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கின்றார் 1847ஆம் ஆண்டு. அதற்காக ஒரு விருது கொடுக்கின்றார்கள். பிறகு அந்த செய்தியாளர் அவரை பார்த்து கேட்கின்றார், நீங்கள் கண்டுபிடித்ததில் சிறந்த கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறார். அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, நான் பெரும் பாவி, நான் மியூசிக் கேட்கல. மியூசிக் வாசித்துட்டு இருக்கீங்களா அங்கேயா? ஓகே. நான் பெரும் பாவி, இயேசு கிறிஸ்துவே இவ்வுலகின் மீட்பர், இதனை அறிவதுதான் பெரும் ஞானம் என்று அவர் சொல்லுகின்றார். தான் கண்டுபிடித்த ஒரு உயர் கண்டுபிடிப்பை நினைத்து அவர் பெருமை கொள்ளவில்லை, மாறாக இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவுதான் இந்த உலகிலே பெரும்பாவியான எனக்கு அவரை சார்ந்த அறிவு என்னுடைய ஞானத்தினுடைய வெளிப்பாடு என்று அறிக்கையிடுகின்றார். ஆகவே நமக்கு பிடித்ததை இயேசுவுக்கு செய்வதை விட அவருக்கு பிடித்ததை நாம் செய்வதுதான் சரியானதாக இருக்கும். நமக்கு பிடித்ததை இயேசுவுக்கு செய்வதை விட அவருக்கு பிடித்ததை நாம் செய்வதுதான் சரியான ஒன்றாக இருக்கும். எது அவருக்கு பிடிச்சது எல்லாமே சொல்லியிருக்கார் தெளிவாக. மத்தேயு 25வது அதிகாரம் 40வது வசனம். நீங்கள் அந்த 31லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தீர்ப்பு நாளில் என்ன அப்படின்றது பற்றி வரும். அதில் பார்க்கும்பொழுது, மிகச் சிறியோராகிய இவர்களுக்கு நீங்கள் செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். என்ன செய்தீர்கள்? என்னென்ன செஞ்சீங்க? பசித்தவருக்கு உணவு, தாகமுள்ளவருக்கு தண்ணீர், அயலானை சந்திப்பது, சிறைப்பட்டோரை சென்று நாம் சந்திப்பது, நோயுற்றோரை நாம் கவனித்துக் கொள்வது, இதெல்லாம் யாருக்கு செய்கின்றோம்? இயேசுக்கு செய்கின்றோம் என்று. ஆகவே இயேசுக்கு பிடித்தது என்னவோ அதை தான் நாம் செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்டவர்கள் இயேசுக்கு பிடித்தமானவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் இயேசுக்கு பிடித்தமானவர்கள், ஓரங்கட்டப்பட்டவர்கள் இயேசுக்கு பிடித்தமானவர்கள், இவர்களை நாம் இனம் கண்டு சென்று செல்லுகின்றது. நாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஆண்டவராகி இயேசு அவருடைய பிறப்பு விழாவை நாம் கொண்டாடுகின்றோம் என்று சொன்னால் அவர் தேடி சென்றது இடையர்களை என்று சொன்னால் நாம் தேடி செல்வது மடையர்களாக இருக்கக்கூடாது. அவர் தேடி சென்றது இடையர்கள் என்று சொல்லும்போது நாம் தேடி செல்ல வேண்டியது அந்நிலையில் இருக்கின்ற சமூகத்தில் மிகவும் குறைவாக மதிப்பிடப்படுகின்றவர்கள், இவர்களிடம்தான் நாம் செல்ல வேண்டும் என்று நம்முடைய நிறுவனங்களில் இயேசுக்கு என்ன விதமான இடம் தருகின்றோம்? இடம் கொடுத்தல் என்பதை பற்றி நாம் யோசிக்கும்போது நிறுவனங்களில் நாம் இயேசுக்கு இடம் கொடுக்கின்றோமா? சலேசியர்கள் இங்கே இருக்கின்றோம், சகோதரிகள் இருக்கின்றார்கள், நிறுவன தலைவர்கள், தலைவிகள். இந்த நிறுவனங்களில் ஏழைகளுக்கு இடம் இருக்கின்றதா? ஏழைகளுக்கு என்று இடம் இருக்கின்றதா என்று பல நிலைகளிலே பேசுவதும் சில நேரங்களில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் செயின்ட்டு கிடையாது, ஆனால்
சில நேரங்களில் நாம் எடுக்கின்ற முடிவுகளும் சில நேரங்களிலே சிலருடைய கூற்றுகளும் கொச்சைப்படுத்துவதாக அமையும். ஒரு 1000 பேர் படிக்கிற ஒரு நிறுவனத்தில் ஒரு 100 ஏழைகளுக்கு இலவசமாக கல்வி தருகின்ற ஒரு வாய்ப்பை நான் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றேனா? நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோமா? ஏழைகளுக்கு என்று அங்கே ஒரு இடம் இருக்கின்றதா? சமீபத்தில் ஒருவரிடம் நான் பேசினேன். ஒரு இடத்துல இருந்துட்டு நான் வந்துட்டேன். அங்கே ஒரு ஸ்காலர்ஷிப்பெல்லாம் போட்டு போர்டெல்லாம் போட்டு வச்சுருந்தோம். திடீர்னு அவர் பேசும்போது சொன்னார், அந்த போர்டெல்லாம் தூக்கி போட்டாச்சு அப்படின்னார். அதெல்லாம் நாங்கள் இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணி போட்டோம், நீங்கள் பாட்டுன்னு இப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. எப்படி நிறுவனத்தை நடத்துறது? இது எங்களுக்குள்ள உள்ள பேச்சு தான். எப்படி நிறுவனத்தை நடத்துறது? ஏழை எளியவர்களுக்கு நாம் நிறுவனத்தை வைத்து நடத்த இயலவில்லை என்று சொன்னால் இயேசுக்கு அங்கே இடமில்லை, இன்னும் இடமில்லை தான். ஆனால் குடில் அமைப்பதற்கு ஒரு 2 லட்சம் போடுவேன். இது நிறுவனங்களில் பங்குகள்லேயே நாம் எடுத்துக்கணும். ஏழை எளியவர்களுக்கு இந்த பங்கிலே இடம் இருக்கின்றதா என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு இடம் இருக்கின்றதா? அந்த இடம் வரவங்க அங்கங்கே போய் லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்து நாம் இங்கே போட்டு அவங்கள இங்கே கொண்டு வந்து கொடுத்து நாம் ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்றத விட அது ஒரு வகை. அதை நான் குற்றம் சொல்லவில்லை. ஆனால் கடவுள் யாரை தேடி செல்கின்றார்? நாம் அவர்களை தேடி செல்கின்றவர்களாக இன்று இருக்கின்றோமா? இந்த ஏழைகள் இங்கே இருக்கின்றார்கள், அவர்கள் வெளியில் இருக்கின்றார்கள், விளிம்பில் இருக்கின்றார்கள். அவர்களை எந்தவித பாகுபாடுமின்றி நாம் சென்று அதை செய்கின்றோமா? குடும்பமாக, அன்பியமாக, ஒரு பங்காக ஒரு முடிவெடுத்து இந்த ஒரு விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். கிறிஸ்துவுடைய பிறப்பை நான் சிறப்பிக்கின்றேன் என்று சொன்னால் ஒரு நிறுவனத்திலோ அல்லது ஒரு பங்கிலோ நாம் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சிகள் எப்படிப்பட்ட ஒரு முயற்சியாக இருக்கின்றது? தேடி செல்கின்ற ஒரு நிலையில் இருக்கின்றதா? அல்லது தேடி வருகின்றவர்கள் உக்கார், நீ அப்படி போய் உக்கார், கொஞ்சம் வெயிட் பண்ணு, இதெல்லாம் நாம் சொல்கிறோம் அப்படின்னா அப்படிப்பட்ட இயேசு நமக்கு பிறந்தவர் அல்ல. அப்படிப்பட்ட இயேசு நம்முடைய கிறிஸ்துவத்திற்கு அடிப்படையான ஒரு கடவுள் அல்ல. இந்த கடவுள் நமக்கு தன் முகத்தை பார்க்க செய்தவர். கடவுள் எவ்வாறு இருப்பார் என்பதை நாம் நேருக்கு நேராக பார்க்க செய்த மாபெரும் விழாவை நாம் கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னால், கடவுள் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் என்கின்ற ஒரு நம்முடைய மனக்கண்களுக்கு உள்ள அந்த ஒரு இமேஜினேஷன்ஸ், இதையெல்லாம் தவிடுபடுக்க ஆக்குகின்ற ஒரு பிறப்பு நிகழ்வு தான் இது என்று சொன்னால், அவர் தன்னுடைய பிறப்பு செய்தியை சொல்லக்கூடிய மக்கள் யார் என்று சொல்லும்போது, ஏழ்மையில் இருந்தவர்கள், வறுமையில் வாடியவர்கள், ஒதுக்குப்புறமாக இருந்தவர்கள், ஊருக்கு வெளியிலே சுற்றி கொண்டு இருந்தவர்கள், இவர்களை நாடி செல்லுகின்ற ஒரு நிலைப்பாடு நாம் எடுத்தோம் என்று சொன்னால் அது கிறிஸ்துமஸாக இருக்கும். குடும்பத்தில் நாம் இடம் கொடுக்கின்றோமா? குடும்பத்தில் துயருகின்றவர்களுக்கு நாம் இடம் கொடுக்கின்றோமா? கணவன், மனைவி, பிள்ளைகள், பெரியோர் என்றெல்லாம் இருக்கின்ற அந்த ஒரு நிலையில் நாம் என்ன விதமான இடம் கொடுக்கின்றோம்? சாதாரணமாக அவங்களோட உட்காந்து பேசுகிறோமா? எல்லாரும் உட்காந்து பேசுகிறோமா? நாம் பேசுகிறதெல்லாம் என்னென்னவோ பேசுகிறோம், யாருக்கிட்டேயோ பேசுகிறோம். வீட்டில் உட்காந்துட்ருப்போம், எல்லாரும் ஒரு ஃபோன் எடுத்து வச்சு உள்ளே இருக்கிறவங்க உட்காந்து பேசவே மாட்டோம். இது எல்லா இடத்துலையும், உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி எல்லாருக்குமே சரி. நாம் எல்லோரும் பேசுகின்ற ஒரு பேச்சு உடன் இருக்கின்றவர்களிடம் நாம் பேசுவதில்லை, தொலைவில் இருக்கின்றவர்களோடு நாம் கனெக்ட் பண்ணி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம், அவர்களோடு பேச வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் தன்னுடைய கணவன் துயருற்று கொண்டிருப்பான், தன்னுடைய மனைவி ஏதோ ஒரு விதத்திலே அவள் மனம் குமுறி போயிருப்பாள், பிள்ளைகள் ஏதோ ஒரு சூழலில் பீடிக்கப்பட்டு அவர்களால் வெளிவர இயலாத ஒரு சூழலில் இருப்பார்கள், பெரியவர்கள் அவர்களால் சொல்ல முடியாத ஒரு வேதனையில் இருப்பார்கள். எப்பொழுது இந்த வீட்டை விட்டு போய்விடலாமா என்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு இன்சல்ட்ஸ், ஏதாவது ஒரு இல்லத்திற்கு சென்று விடலாமா என்றெல்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு நிலையில் நாம் இவர்களுக்கு குடும்பத்தில் இடம் கொடுக்குறோமா? அன்பியத்தில் இடம் கொடுக்குறோமா? நம்முடைய அன்பியங்களில் இடம் கொடுக்கின்றோமா? அன்பியங்களில் இது போன்ற நிகழ்வுகளுக்கான ஒரு இடம் இருக்கின்ற, ஏழைகளுக்கான இடம் இருக்கின்றதா? ஏழைகள் இருக்கின்றார்கள், நோயுற்று இருக்கின்றார்கள். இந்த இடத்துல அந்த நோயுற்ற ஒரு நபர் தன்னால் வருமானம் இல்லை, வாடிக்கொண்டிருக்கின்றார், உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலை. அவரை சேர்ந்து நாம் அனைவருமாக அங்கே அமர்ந்து ஜெபிப்பதை வாழ்வாக்குகின்ற ஒரு சக்தியை உருவாக்குகின்ற ஒரு நிலையில் அவர்களுக்காக ஏதோ ஒன்றை செய்து அவர்களை உயிரை காப்பாற்றுகின்ற ஒரு நல்ல ஒரு அன்பியமாக நம்மிலே இருக்கின்றோமா? யோசிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே இடம் என்று சொல்லக்கூடியது, நாம் கொடுக்க வேண்டிய இடம்
நம்முடைய சார்ந்த ஏதோ இடம் கொடுத்தல், நாம் இந்த குடில் அமைப்பதோ அல்லது மற்றது என்று நாம் சொல்லிக்கொண்டு வருடமாக இதை சிறப்பாக இருந்தது, இதெல்லாம் டெக்கரேஷன்ஸ் சான்ஸே இல்லை, இது சான்ஸே இல்லை, கேக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறது கிறிஸ்மஸ் கிடையாது. மாறாக கிறிஸ்மஸ் ஏழையர்களுக்கு, எளியவர்களுக்கு, அவர்களுக்கான ஒரு நற்செய்தி. நம்முடைய வாழ்வு, நம்மில் கிறிஸ்து பிறந்து விட்டார் என்று சொன்னால் இதே எண்ண அலைகளோடு தான், இந்த எண்ண அலைகள் தான் நம்மை வழிநடத்தி செல்கின்ற ஒரு மாற்று சக்தி அது உருவாக்கும் என்று நாம் இன்று உணர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். அன்பர்களே, கிறிஸ்மஸ் விண்ணில் மகிமையும் மண்ணில் அமைதியும் கொண்டு வந்தது. இங்கே அதுதான் நம்முடைய இல்லத்தந்தை அவர்களும் சொன்னார்கள். விண்ணிலே மாட்சி, மண்ணிலே அமைதி. கடவுள் மனிதரானார், வார்த்தை வாழ்வானது. யோவான் 1:14 நாம் பார்க்கின்றோம். வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். கடவுளே தன் நிலையில் இருந்து நம்முடைய நிலைக்கு இறங்கி வந்தார் என்று சொன்னால் நாம் யார்? கடவுள் தன்னுடைய நிலையிலிருந்து இந்த நிலைக்கு இறங்கி வந்தார் என்று சொன்னால் நாம் யார் என்று யோசித்து பார்க்க வேண்டும். எதிலெல்லாம் நாம் ஏறி செல்கின்றோம், மேலே செல்கின்றோம், எதிலெல்லாம் நாம் எகிரி செல்கின்றோம் என்று எல்லோரையும் எடுத்துக்கொண்டால், எனக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது என்று. எனக்கும் சுகர் இருக்குது, பிபி இல்லை. நிறைய பேருக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஏன் இருக்குது அப்படின்னு சொன்னால், உண்மையான ஒரு மனநிலை உருவாக்கம் இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் நம்மை பாதிப்பு தொட்டுக்கொண்டே இருக்கின்றது அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம ஸ்டாண்டை விட்டு கொடுக்கவே மாட்டோம். நம்மளுடைய நிலையிலிருந்து நாம் இறங்கவே மாட்டோம். நான் மேலானவன், என் கெத்துன்னா நான் மேலானவன் அப்படின்னு சொல்லிட்டு எதிலெல்லாம் காட்டலாம். ஒரு பங்கு பேரவையில் காட்டலாம், ஒரு அன்பியத்தில் காட்டலாம், குடும்பத்திலேயே காட்டலாம், ஏன் நமக்கு நாமே காட்டலாம். எல்லா விதத்திலும் நாம் காட்டிக்கொண்டே செல்கின்ற அதிகாரத்தில் நான் என்ன பண்ணுறேன் பாரு, என் பவரை வச்சு அவனை அடக்கிறேன் பாரு, என் பவரை வச்சு அவனை முடக்கிறேன் பாரு, இப்படியெல்லாம் பேசுகிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அதிகாரத்தில் இருக்கிறவங்க. அதிகாரம் என்று சொல்லக்கூடியது அந்த மேல்நிலை அவர் கொடுத்தார் என்று சொன்னால் கடவுளுடைய நிலையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. மேலிருந்து அவர் கீழே இறங்கி வந்தார் என்று சொல்லும்போது நம்மை மேல்நிலைக்கு எட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லிதான். மேல்நிலை இருந்து அடுத்தவர்களை அமுக்குவதும், அடுத்தவர்களை துன்புறுத்துவதும், அடுத்தவரை அவமானப்படுத்துவதும், அடுத்தவர்களுக்கு அரசியல் சார்ந்த செயல்களை செய்து கொண்டு அமுக்கத்தையும் கேவலங்களையும் கொடுப்பதற்காக யாரும் அதிகாரம் கொடுத்தது கிடையாது. எனக்கு ஒரு ஹெட்மாஸ்டராக கொடுத்துருக்காங்க. நான் என்ன தான் வழக்கமாக பிரசங்கம் வச்சா முதல்ல எனக்கு தான் சிரமன், அடுத்து தான் மற்றவங்களுக்கு. ஹெட்மாஸ்டராக நான் இருக்கேன்னா அந்த அதிகாரம் பிறரை முடக்குவதற்காக அல்ல, அடக்குவதற்காக அல்ல, மாறாக ஏழை எளிய குழந்தைகளை உருவாக்கி இந்த சமூகத்தை அவர்களை நல்ல கிறிஸ்தவர்களாக, நல்ல ஒரு குடிமக்களாக டொன்போஸ்கோடைய வழியில் செயல்படுத்துவதற்கான சாத்தியங்களை, அவர்களுக்கான தேவைகளை நிவர்த்தி செய்து போராடி டொன்போஸ்கோ வழியில் நாமும் செய்ய வேண்டும் என்கின்ற உள்ள வேட்கையோடு நான் செயல்பட வேண்டும். இந்த ஒரு நிலைப்பாடு எனக்கு கிடைத்த அந்த அதிகாரத்தை வைத்து குழந்தைகளை அடிப்பது, முடக்குவது, ஒடுக்குவது அல்லது ஆசிரியர்களை ஏதோ ஒன்று செய்வது என்பது அல்ல, மாறாக புரிந்து கொள்ள செய்வது. இதையெல்லாம் நாம் செய்கின்ற பட்சத்தில் அந்த ஒரு நிலை, ஆண்டவராகிய இயேசுவினுடைய நிலை நாம் பெற்றுக்கொள்கின்றோம் என்று. இதே ஒரு நிலையிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழலில் எல்லோருக்கும் அதிகாரம் உண்டு. அதிகாரம் என்று சொன்னால் ஏதோ ஃபாதர் சிஸ்டர்ஸுக்கு தான் அப்படின்னு நினச்சி, உங்களுக்கும் அதிகாரம் உண்டு. கணவன் என்கின்ற அதிகாரம் உண்டு, மனைவி என்கின்ற ஒரு அதிகாரம் உண்டு. ஒவ்வொரு நிலையில் அதிகாரம் எல்லாருக்கும் இருக்குது. காரம், அதிகாரத்தில் அதிகாரம் இருக்கக்கூடாது. ரொம்ப காரம் சாப்பிட்டா வயிறு கலக்கி போயிடும். இதுதான் அதிகாரம். சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? வயிறு கலக்கும், அடிக்கடிக்கு போயிட்டு இருக்க வேண்டியது தான். அதனால் நமக்கு அதிகாரம் என்று சொல்லக்கூடியது அடக்குவதற்காக அல்ல, மாறாக பிறருக்கு சேவை செய்வதற்காக தான் சொல்கிறார். நான் இவ்வுலகிற்கு பணி செய்யவே வந்தேன், பணி பெறவென்று பணி புரியவே வந்தேன். யார்? ஆண்டவராகிய இயேசு சொல்கிறது. அந்த ஒரு நிலைப்பாடு. அதே போன்று ஒவ்வொன்றில் நாம் ரொம்ப பெரிய விதத்தில் நாம் பேசிப்போம். அது என்ன அப்படின்னு சொன்னால், ஆண் என்ற அதிகாரம், பெண் என்ற அதிகாரம், சாதியம் பார்ப்பது. கிறிஸ்தவங்க கூட பார்க்கறது நிறைய சாதியம்.
அது போயிடுச்சுன்னா லாங்குவேஜ் பார்க்கறது, என்னென்ன முடியுமோ அதெல்லாம் பார்க்கறது தான். நான் 2 நாளைக்கு முன்னே யார்கிட்டையும் பேசிட்டு இருக்கும்போது ஒரு மேப் போடுறோம், போட்டு அதை நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தோம். மேலேருந்து பார்த்தா ஒன்றுமே தெரியாது. போக 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 பார்த்தா அப்படியே ரொம்ப எல்லாம் ரொம்ப மைனூட்டாக போக போக ஏகப்பட்ட புதர் மாதிரி போயினே இருக்கும், நிறைய வந்துகிட்டே இருக்கும். கடைசியில் நம்மளுக்கிட்ட கூட ஒரு வித்தியாசமான முரண்பாடு இருக்கின்ற அளவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே ஒரு நிலையிலே நாம் இறங்கி வருகின்றவர்களாக இருக்கின்றோமா? சிலர் விட்டு கொடுக்கறதில்ல. கல்யாணம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த ஊர், நீங்கள் எந்த சாதி, ஒவ்வொரு ஊரை வச்சு உடனே அவங்க ஜாதி சொல்லுவாங்க. நாங்கள் திருச்சி அப்படின்னா அவங்க வேறு ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னு அர்த்தம். நாங்கள் தஞ்சாவூர்னா அவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னு அர்த்தம். நான் வேலூர் ஒன்று சொல்கிறாங்கன்னு அர்த்தம். எல்லாம் இடத்த சொன்னாலுமே ஜாதியை சொல்கிறது. அது கிறிஸ்தவத்துலேயும் இருக்கும். இவர் என்ன, அவர் என்ன, ஏகப்பட்டதாக இருக்கின்றது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு இதிலிருந்து நாம் இறங்கி வருகின்றோமா? இறங்கி வருகின்ற ஒரு நிலைப்பாடு நம்முடைய ஒரு ஆளுமை சக்தியில் இருக்கின்றதா? நம்முடைய கிறிஸ்தவத்தில் இருக்கின்றதா? எல்லா விதத்திலும் நாம் பாகுபாடுகளை பார்த்து இறங்கி வருவது கிடையாது. இவங்க தான் வரணும், இவன் தான் வரணும், இவ தான் வரணும், இவளுக்கு தான் அடுத்து, அவனுக்கு தான் அடுத்து, இது போன்ற செய்திகளை நாம் சொல்லுகின்றோம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்வு நாம் வாழ்கின்றோம்? அதே போன்று ஒரு சாதாரண நிலையில் இங்கே பங்குல அப்படின்னா கூட எல்லா இடத்துலையும் இருக்கும். இந்த பங்குன்னு இல்லை, எல்லா பங்கு, இது மிகப்பெரிய பங்கு. முறை திருப்பலி வச்சுட்டு இருக்கிறேன். அநேக பங்குகளில் நாம் பார்க்கின்றோம். அங்கே யாருன்னா ஒரு தலைவர், அந்த உபத்தலைவர் எடுக்கணும்னா அதில் ஒரு டீம் இருக்கும். இது ஓகே, இவர் வரணும், அவர் வரணும், இதை முடக்கணும். இங்கே யார் மெஜாரிட்டி, இது யார் மைனாரிட்டி? நம்மளே எங்கள் கிறிஸ்தவனுங்களாம் மைனாரிட்டின்னு சொல்லுகிறாங்க. கிறிஸ்தவத்துக்குள்ளே ஒரு மைனாரிட்டியை பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ இறங்கி வரக்கூடிய ஒரு தன்மை. யாராவது ஒருத்தர் இருக்காங்க, ஓகே அவர் செய்யட்டுமே, நல்லா இருக்கார், பக்தியாக இருக்கார், இவரை பார்த்தா நிறைய பேர் நிச்சயமாக மனம் மாறுவாங்க, அவருடைய அப்ரோச் நல்லா இருக்குன்னு நம்ம யோசிக்கிறோமா? யோசிக்க மாட்டோம். ஆனால் நம்முடைய அப்ரோச் வேறு மாதிரி இருக்கும். அதுதான் கடவுளுடைய அப்ரோச் வேறு, நம்முடைய அப்ரோச் வேறு. அவருக்கு என்ன பிடிக்குமோ நமக்கு தெரியாது, ஆனால் நமக்கு பிடிச்சதை அவர் எடுத்துக்கணும்னு நினைப்போம். இந்த விஷயத்தில் நம்முடைய மாற்றம் வருகின்றதா என்று நாம் யோசிக்கக்கூடியவர்களாக, நம்முடைய நிலை இறங்குகின்றவர்களாக இருக்கின்றோமா? கணவன் என்று சொல்லும்போது நான் ஆம்பளை, நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலையிலிருந்து இறங்கக்கூடிய ஒரு நிலை ஒரு கணவனிடம் உண்டு இருக்கின்றதா? மனைவி சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னா, சின்ன சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நானும் சம்பாதிக்கிறேன், எனக்கும் சுதந்திரம் இருக்குது, பிள்ளை நீ பார்த்துக்க, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். மனைவி சொல்கிற கூற்றாக இருக்கும். இறங்கி வரமாட்டாங்க. எனக்கு ஈக்குவாலிட்டி, நான் சம்பாதிக்கிறேன், என்கிட்ட பணம் இருக்குது, நான் உன்னை டிபெண்ட் பண்ணணும்னு இல்லை, ஐ எம் இண்டிபெண்ட். அழகாக பேசக்கூடிய வார்த்தைகள் என்று மனைவர்களிடத்தை வருகின்றது. அது யாரை பற்றியும் கவலை இல்லை. பிள்ளைங்க எனக்கு R15 வாங்கிதா, இல்லை என்னை உசுரோடு பார்க்க மாட்டேன். மம்மி உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கொஞ்சம் செய்வை, ரொம்ப ஓவராக பண்ணுகிறார், இந்த மாதிரியான பேச்சு. இப்போல்லாம் பாய் ஃப்ரெண்ட்ஸோட டேட்டிங் போகிறதெல்லாம் வந்து காமன் ஆயிடுச்சு. லிவிங் டுகெதர் உங்களுக்கு தெரியாதா? என்ன சே டேடிக்கு இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு. ஓயோ ஆர்லி புக்கிங், அது பாருங்கள் அழகாக உனக்கு எக்ஸ்பிளனேஷன் வரும். ஆர்லி புக்கிங் ஃபார் அன்மேரிட் கப்புள்ஸ். ஸோ இந்த மாதிரி என்னென்ன விதத்துலலாம் வந்து இது நான் செய்கிறது கரெக்டு, நான் வரமாட்டேன், நீ என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு, நீ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேன். ஒவ்வொருத்தர் நிலையிலையும் ஒவ்வொரு நிலையிலே நாம் சொல்லி கொண்டு இருக்கின்றதாக நாம் பார்க்கின்றோம். வீட்டில் இந்த பெருசு தொல்லை தாங்கவே முடியல, எங்கேயாவது ஓல்டேஜ் ஹோம் இருக்கா கொஞ்சம் பாருங்கள், அதுவும் கொஞ்சம் சீப், இல்லை என்ன விலை இருந்தால் கூட பரவாயில்ல, இவங்களை அப்படி போட்டுடலாம். நம்மளால் இறங்கி வர முடியவில்லை. அநேக நிலைகளில் நாம் நம்முடைய நிலையிலிருந்து கீழிறங்கி வர இயலாத ஒரு சூழலில் நாம் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரே ஒரு செய்தி இது ஆடட். நான் என்னுடைய ஃபிலாசபர், என்னுடைய ஃபாதர் ஸ்டான்கிட்ட முடியும் இங்கே முதல்ல வரும்போது சில வார்த்தைகள் பேசுனது அருமையான ஒரு கருத்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அதை உங்கள்கிட்ட நான் பேசிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். இயேசு எப்பொழுதுமே அவர் பிறந்த இடத்துக்கு திரும்பி போகணுன்னு நினச்சதில்லை. எத்தனையோ முறை அவரை எருசலேமெல்லாம் திரும்ப திரும்ப பயணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு என்னை ஏன்னு கேட்டார் அவர். நான் ஒரு மக்கு ஸ்டூடெண்ட்டு, அதனால் நான் வந்து உடனே பதில் சொல்ல.
அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் அழகாக சொன்னார். இயேசு அவர் பிறந்த இடத்துக்கு திரும்ப போக அந்த அடையாளத்தை எடுத்துக்கணும்னு அவர் ஆசைப்பட்டதில்லை. ஆனால் தந்தை கடவுளுடைய விருப்பம் அவர் அங்கே பிறக்கணும்னு பிறந்தார். முடிஞ்சு போச்சு. திரும்ப அந்த இடத்துக்கு போயிட்டு அவர் he was focusing himself. அவர் என்ன, அவருடைய ஃபோக்கஸ், அவருடைய பார்வை என்னவாக இருந்தது? அவர் கொடுத்த அந்த பணியை பார்த்து செஞ்சுட்டு போனார். ஆனால் திரும்பி அந்த இடம் போகணுன்னு அவர் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு, நாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை திரும்பி பார்த்து திருந்தாத இருக்கிறோம் அப்படின்றது தான் இந்த செய்தி. நான் சொன்ன செய்தியும் அவர் சொன்ன செய்தியும் சற்று ஒத்து வரும். நிறைய நேரங்களில் நாம் எதையோ ஒன்று வச்சுக்கிட்டு, இந்த 2 விஷயங்கள் தான், ஒன்று இடம் கொடுக்கறது, இன்னொன்று இறங்கி வர்றது. இந்த 2 விஷயம்தான் வந்து கிறிஸ்மஸில் மிகவும் முக்கியமான ஒன்று. இவை 2ஐயும் நாம் சரி செய்தோம் என்று சொன்னால் கிறிஸ்துவ வாழ்விலே ஏதோ ஒரு மாற்றத்தை நம்மால் ஏற்படுத்த முடியும். இல்லை என்று சொன்னால் வழக்கமாக வருகின்ற ஒரு செலிப்ரேஷன், வழக்கமாக வருகின்ற ஒரு சிந்தனை பகிர்வு, வழக்கமான ஒரு பாணியிலே நாம் இருந்துக்கிட்டே இருப்போம், போயிட்டு இருப்போம், வந்துட்டு இருப்போம். கடைசி வரைக்கும் அப்படி இப்படி போயிட்டு ஒரு உட்காந்து கேட்போமா அப்படின்னு கூட இருக்காது. அப்படி இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்க வேண்டியது தான். எல்லாமே போயிட்டு அப்படியே போயிட வேண்டியது தான். ஆனால் ஏதோ ஒரு நிலையில் எல்லோரும் சில விஷயங்களை பெரிதாக நினைக்கின்றார்கள். ஏனென்றால் சமூகம் அதை பெரிதாக நினைக்கின்றது என்று. ஆனால் இயேசு அவர் பிறந்த இடத்தை அதோடு விட்டு விட்டார். அந்த இடம் யாருக்குமே, அதுதான் சொன்னேன், துவக்கத்தில் சொன்னேன், எல்லோரும் இடம் கொடுக்கவில்லை என்று சொன்னது வரலாறு. ஆனால் இந்த இடமே எனக்கு தேவையில்லை என்று உலகத்தையே படைத்தவர் இடம் தேடி அலைகின்ற ஒரு சூழல்ல இந்த இடமே எனக்கு தேவையில்லை, நீ எது நினைக்கலையோ அதுதான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லு. ஆகவே கிறிஸ்துவம் என்று சொல்லக்கூடியது உலகம் நினைப்பதை நாம் உணர்ந்து கொண்டு அதிலே சென்று கொண்டு இருப்பது நம்முடைய வாழ்வு அல்ல. மாறாக கடவுள் எதை நினைக்கின்றார் என்பதை ஜெபித்து வேண்டி நாம் நம்முடைய வாழ்வாக மாற்றிக்கொள்வதும், அதை நம்முடைய உணர்வாக மாற்றிக்கொள்வதும், நம்முடைய நாடி நரம்புகளில், இரத்தங்களிலே, நாளங்களிலே இந்த சிந்தனைகள் இறை வார்த்தை நமக்குள் சென்று, வார்த்தை வாழ்வான இயேசுவை போன்று நமக்குள் செல்லுகின்ற வார்த்தை நமக்கு செயலாக வெளிவரக்கூடிய சாத்தியங்களை உருவாக்குவதுதான் கிறிஸ்துவ வாழ்வு. அன்பர்களே, வரலாற்றில் இயேசு பிறந்து விட்டார். நம்முடைய வாழ்வில், உங்களுடைய வாழ்வில், என்னுடைய வாழ்வில் அவர் எப்பொழுது பிறக்கப் போகின்றார்? வரலாற்றில் பிறந்த அந்த இயேசு நமது வாழ்வில் பிறக்கச் செய்யக்கூடிய சாத்தியங்களை அவருடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு உகந்த விதத்தில் நாம் நினைக்காததை அவர் செய்தார். நாம் நினைத்ததெல்லாம் அவர் அடித்து துகளாகிவிட்டார். ஆனால் அவர் செய்ததை, அவர் வாழ்ந்ததை, அவர் எடுத்த முடிவுகளை நம்முடைய முடிவுகளாக மாற்றி நல்ல ஒரு கிறிஸ்துவளாக பயணிக்க முடியுமா? இயேசுவுக்கு நாம் இடம் கொடுக்க முடியுமா? அதே இடத்தை அன்று, மாறாக இன்று விரும்புகின்ற ஏழை எளியவர்களை நாம் தேடி சென்று இயேசு பிறந்த அந்த நற்செய்தி அவர்களுக்கு நம்மால் சொல்ல ஒரு வாய்ப்பை நாம் உருவாக்குகின்றோமா? அது கிறிஸ்துவம். பிறரிடம் நாம் செல்லுகின்றவர்களாக நம்மை மாற்றுகின்றோமா? அதிலும் குறிப்பாக பிறரை தேடி செல்லுகின்ற, இறங்குகின்ற மனம் இருக்கின்றதா? கடவுள் தன் நிலையிலிருந்து இறங்கி வந்தார் என்று சொன்னால் இதைவிட மேலான ஒரு செய்தி நமக்கு என்ன இருக்கின்றது? நீங்களும் நானும் கிறிஸ்துவர்களாக இருக்கின்றோம். வார்த்தையில் மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் செயலிலும் தான். மேரி கிறிஸ்மஸ். ஆமென்.